இன்னுமா நீங்க இந்த மாதிரி பாத்திரத்துல மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்மள மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ் சண்டே தான் மாவு அரைச்சி ஒரு 3 நாளைக்கு யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா இந்த மாதிரி பாத்திரத்துல நம்ம யூஸ் பண்ணும் போது 2வது நாளே புளிச்சு போயிரும். 2வது நாள் 3வது நாள் ஒரு புளிச்சு போன மாவுல தான் நம்ம சாப்பிடுவோம். அது வயிற்றுக்கும் சேராது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷனோட வந்திருக்கேன். அதுதாங்க ஸ்டீல்ல மாவு டப்பா. இதுதாங்க ஸ்டெப்லர் கண்டெய்னர், அதாவது அடுக்கு மாவு பாத்திரம். நீங்க மாவு அரைச்சி இந்த தனித்தனியா கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி மாவை மட்டும் வெளியே எடுத்து வச்சு நீங்க புளிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி மாவு எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்துல நம்ம மாவு வச்சிருக்கும் போது நம்ம எடுக்க காலியாகி மேல ஃபுல்லா காஞ்சி ஒரு எல்லோயிஷா ஃபார்ம் ஆகி நம்ம மொத்தமா கரண்டி போட்டு கிண்டும் போது மாவு சீக்கிரமா புளிச்சிரும். இந்த மாதிரி பாத்திரத்துல நம்ம யூஸ் பண்ணும் போது சீக்கிரமா புளிக்காது. நம்ம 2வது நாள் 3வது நாள் யூஸ் பண்ணும் போதே மாவு வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதுல 4 அடுக்கு 3 அடுக்குன்னு சொல்லிட்டு 2 மாடல்ஸ் இருக்கு. 4 அடுக்கு வந்து 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு கரெக்டா சூட்டபிள் ஆகும். 3 அடுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குட்டி குழந்தை இருக்கிற குடும்பத்துக்கு சூட்டபிள் ஆகும். 3 அடுக்கு பாத்திரத்தோட விலை பாத்தீங்க அப்படின்னா 780. 4 அடுக்கு பாத்திரத்தோட விலை பாத்தீங்க அப்படின்னா 1470. இந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கு கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.